வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க ஆண்களுக்கானது. இது ஒரு ஆண் மகனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இன்றைக்கி பல பேருக்கு, நூற்றில் கிட்டத்தட்ட 40லேருந்து 50% பேருக்கு இது குறைபாடு இருக்கிறதே தெரியாமல், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி செய்யணும்னு தெரியாமல், அது யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல், இது குறைதானா அப்படின்றது தெரியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்காங்க. இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அறியாமை. 16 வயசில் அந்த டீனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 16 வயசு, 15 வயசு, 16 வயசு, 20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த உடல் அமைப்பில் இருக்கணும் அப்படின்றது யார்கிட்ட போய் கேட்குறது, எனக்கு இந்த குறை இருக்குது, இது எப்படி சரி பண்ணுறது, இது குறைதானா அப்படின்றதே தெரியாமல் பல பேர் இருக்காங்க. இதில் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப சுலபமான பதிலை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், இது உடல் வளர்ச்சி மட்டும் கிடையாது, அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை, அதாவது திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் இதுக்கும் ஒரு பிணைப்பு இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பல பேருக்கு தெரியலை. பல பேருக்கு இது குறைபாடா அப்படின்றதும் புரியாமல் தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 16 வயது ஆகுது, அதாவது 13 வயதுக்கு மேலே டீன் ஏஜ், 13, 14, இந்த டீன் ஏஜ் வந்த ஏஜுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய உடல் மாற்றமே சரியான முறையில் இல்லை. அது புரிகிறதுக்கே அவங்களுக்கு 20 வயசு ஆயிடுது. அப்புறம் புரிஞ்சு அதை சரி பண்ணுறக்குள்ளேயும் பல மாற்றங்கள் அடைஞ்சிருது. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, டெஸ்டோஸ்டெரானுடைய ஹார்மோனுடைய குறைபாடு. இந்த ஹார்மோன் உடல் வளர்ச்சி மட்டும் கிடையாது, நம்மளுடைய முழு ஒரு ஆண் மகன் சொல்லக்கூடிய அந்த உற்பத்தியை பண்ணக்கூடிய விஷயமே இந்த ஹார்மோனில் தான் இருக்குது. இதுக்கு குறைபாடு அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம உணவு வழியில் சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது உணவு வழியில் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சுலபமான விஷயந்தான். அதை தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்போது அது இயல்பாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். இதை சரியாகாமல் போகிறதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு மாய தோற்றம் இருக்குது. அது என்ன அப்படின்னா போதை வஸ்துக்கள். குடிக்கிறதுல அவ்வளோ ஒரு பெருமையாக நினச்சி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் இதனுடைய தடையுடைய முதல் காரணம். ட்ரிங்க்ஸ் பண்ணால் பெரிய ஆள் ஆயிடுறோம், ட்ரிங்க்ஸ் பண்ணால் ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு சந்தோஷம் நம்ம கிடைக்கிது, இது நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே சிறுபிள்ளைத்தனமாக பண்ணிவிட்டு இவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிறாங்க. ஒரு தினமும் ஒரு மனிதனுக்கு 6 ml ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகும். இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் 6 ml உற்பத்தி ஆகணும். இந்த குடிப்பழக்கத்தினால உங்களுக்கு என்ன ஆயிடுதுனாக்கா அதில் தடைப்படுது. அதுக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன், இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, இரவு நேரத்தில் அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான விஷயங்கள் ஹார்மோன் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த வயதில் 12 மணி 1 மணி வரை ஃபோனை பார்த்து அதுலேயும் தடைப்பட்டு போகுது. இதெல்லாம் எங்கே போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடைசி இவருடைய திருமண வாழ்க்கையில் போய் அது சிக்கலில் போய் நிற்கும். இந்த ஹார்மோன் சரியாக சுரக்காமல் போகிறது, அளவுக்கு அதிகமான போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, சிறு வயதுலேருந்து அவங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயத்த அந்த ஏஜுக்கு முன்னாடியே இதெல்லாம் பழக்கப்படுத்தி இந்த குறைகள்லாம் ஆரம்ப நிலையிலேயே சரி பண்ணாமல் அதை அளவுக்கு அதிகமாக கொண்டு போகும்போது நிறைய குறைபாடுகள் வருது. சரி, இப்போ இதை உணவு வழியில் சரி பண்ண முடியுமானா தாராளமாக சரி பண்ணலாம். எந்த வயதினாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும். சிறு வயதினருக்கு ரொம்ப வேகமாக சரியாகும். இது மொத்தம் 3 விஷயந்தான்: ஜிங்க், விட்டமின், ஃபேட். இந்த ஜிங்க்கு, விட்டமின், ஃபேட் இந்த 3 இருந்தால் இந்த ஹார்மோனை அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய விஷயங்கள் குறையும் போது வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம், அந்த டீனேஜில் அவங்களுக்கு சரியான மீசை வளராமல், தாடி வளராமல், உடல் நல்ல ஒரு தோற்றம் இல்லாமல் சின்ன பையன் மாதிரியே இருக்கிறது. 10 வயசு 12 வயசு பையன் மாதிரியே இருப்பாங்க, 20 வயசு ஒரு ஆண்மகன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஹார்மோன் தான். இப்போ இந்த ஹார்மோனை சரி பண்ணுறதுக்கு உணவு வழியில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா,
விட்டமின் டி என்னென்ன உணவு இருக்கோ அது எல்லாமே நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு ஜிங்க்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது கீரைகள் நம்ம எடுத்துக்கலாம். கீரைகள் நல்லா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை கீரைகள் எடுத்துக்கலாம். பூண்டு அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். பூண்டு சாதம், பூண்டு ஊறுகாய், இந்த மாதிரி கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு வெள்ளைப்பூடு கார்லிக்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளைப்பூடு, இந்த வெள்ளைப்பூண்டை நெய்யில் வறுத்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிது. அடுத்து ப்ரௌன் ரைஸுன்னு சொல்லக்கூடிய அரிசி, இந்த அரிசி வாரத்துக்கு ஒரு முறை உணவில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கலாம். முட்டையுடைய மஞ்சக்கரு சேர்க்கலாம். கடலை சேர்க்கலாம். கடலை மிட்டாய் சாப்பிட்றது, கடலை அவிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுகளில் சேர்க்கும்போது ஜிங்க்கு, ஃபேட்டு, விட்டமின்லாம் நம்ம கிடைக்கும்போது இந்த ஹார்மோனுடைய குறைபாடு சரியாகி உடல் நல்ல ஒரு தேர்ச்சி பட்டு ஆண்மை பெறுகிறது மட்டும் இல்லாமல் அந்த வயதுக்கு தேவையான உடல் அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ விட்டமின் டின்னு பார்த்திங்கனாக்கா பால். இந்த விட்டமின் டி உடலில் சேர்றதுக்கு உணவு வழியில் விட இதுக்கு ஒரே வழி, தினமும் காலையில் ஒரு 5:30 மணி போல் அந்த சூரிய உதயம் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 6:30 மணி வர ஒரு அரை மணி நேரம் மொட்டை மாடியில் போயிட்டு நம்மளுடைய உடம்பு மேலே அந்த சூரிய வெளிச்சம் படும்போது விட்டமின் டி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய அப்சர்வேஷன் ஆகும். அப்போ விட்டமின் டிக்கு காலை பொழுது அந்த வெயில் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது நம்ம உடம்புல பட வைக்கிறது நல்லது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது பால், முட்டை, காளா மீனுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. மீன் கடையில் போய் கேட்டிங்கனாக்கா கொடுப்பாங்க. இந்த மீன் உங்களுக்கு இந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் டி நிறையா இருக்குது. இந்த மீன் நம்மளுடைய இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே விட்டமின் டி பால், வெயில் இந்த மாதிரி விஷயங்களை கிடைக்கும்போது இந்த முட்டை இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கொழுப்பு ஐட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது, அதாவது நல்ல கொழுப்பு உடம்புக்கு சேரணும். இப்போ இந்த நல்ல கொழுப்பு சேரணும்னு சொல்லும்போது என்ன செய்யணும்னு பார்த்திங்கனாக்கா, நெய், பசும் பால், தேங்காய் பால், முட்டை, நாட்டுக்கோழி, கோழி, மட்டன், அதாவது ஆட்டுக்கறி, இந்த மாதிரி உணவுகளில் நல்ல ஃபேட்டு இருக்குது. தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் இல்லாமல் நல்ல ஃபேட்டாக இருக்கும். இந்த உணவுகளோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயில், கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு சேரும்போது இது ஈஸியாக கன்வெர்ட் பண்ணும். டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது மட்டும் கொடுத்துட்டா சரியாயிருமானா கண்டிப்பாக சரியாகாது. இதோட இந்த உணவுகளோடு என்ன செய்யணும், 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். நைட்டு 10 மணிக்கு 10:30 மணிக்குள்ளே தூங்கினா தான் 10 மணிக்கு மேலே நம்ம உடம்புல நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன செய்யும்னா அந்தந்த உறுப்புக்கு தேவையான ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணி கொடுத்து அதை டெவலப் பண்ணும். அப்போ இரவு நேரத்தில் 2 மணி வரை ஃபோனை பார்க்குறத குறைக்கணும். இதை குறைச்சிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளாலே பார்க்கலாம். உடல் ரீதியாக வளர்ச்சி அடைகிறது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நான் நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், எனக்கு எல்லாமே சரியாயிருது. இதை நான் தக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்னாக்கா, தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு நுழைக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவையில்லாததாக யோசித்து நம்மளுடைய மூளைக்கு ரொம்ப சிரமம் கொடுத்து யோசித்து தூக்கத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் பசித்தன்மை போய் மாறி மாறி சாப்பிட்றது, தேவையில்லாதான் யோசித்து அந்த பசிக்கக்கூடிய அந்த உடலை போய் இதை யோசனை தன்மை கொடுத்து அந்த பசியை மறக்க வைக்கிறது, தூக்கத்தை மறைக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இந்த பிரச்சனைலாம் வரும். அப்போ குறை எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நல்ல தூக்கம், மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் பாதி சரியாயிரும். உணவு கொடுத்தோம்னா மீதியும் சரியாயிரும். இதிலே பெரும்பாலும் சரியாயிரும். இதுக்கு மேலே மோசமாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், மருந்துகளில் சரி பண்ணிக்கலாம். ஆனால் டீனேஜாக இருக்கக்கூடிய யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, டீனேஜராக இருந்தாலும் சரி, இந்த ஃபுட்டுலேயே அவங்களுக்கு மாத்திரை மருந்துகள் எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக சரியாயிரும். 40 வயதுக்கு மேலே இருக்கவங்க இந்த உணவு மற்ற விஷயங்களோடு சேர்த்து கொஞ்சம் மருந்துகள் எடுத்துக்கும்போது இந்த தாம்பத்தியத்துலேயும் குறையில்லாமல் இருக்கலாம். ஒரு ஆண்மகனான நல்ல ஒரு தோற்றமும் தெரியும். சரி, கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க, டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி போடுங்க. உங்கள் வீடியோவில் வந்து 2-3 இது பார்த்தேன். இதை வந்து இன்னும் சுலபமாக புரிகிற மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக நான் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை முயற்சி பண்ணுங்கள், நல்ல மாற்றம் அடையும். வணக்கம்.